நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்லலாம் பேஷனுங்கிற வார்த்தைக்கு மதிப்பில்லை. ஆசைக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஆசை தானே இல்லையே. ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாகவே இல்லை. ஆனால் ஃபேமிலி கமிட்மெண்ட் மட்டும் அவ்வளோ. பேஷனை புதைக்கிற அளவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஒரு வாய்ப்பும் இல்லாமல் அங்கேயே நிற்கிறோம். எங்கள் வீட்டிலலாம் கேமரா உடச்சி போட்டு லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுற வேலையை பாருன்றாங்க. ஏன்டா இது லைஃப் இல்லையா? இனிமேல் நம்ம லைஃப்பில் அது இல்லை. இதோட நிப்பாட்டிக்கிறோம். இழந்த வரைக்கும் போதும். ஹலோ ஹலோ அண்ணா, எனக்கு 2-3 ஃபோட்டோ வந்திருக்குண்ணே. அந்த ஃபோட்டோவில் நீங்கள், நிஷான் அப்புறம் தேவானந்தா இருக்கீங்க. ஃபோட்டோவா? ஆ இரு நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாரு. என்னடாச்சு? நீ மச்சி நம்படா. நம்ம ஃபோட்டோ. நீ ஜூம் பண்ணு, பின்னாடி யாரோ இருக்காங்க. யாரா அது பின்னாடி? ஹலோ அண்ணே, ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே, இன்னொரு ஃபோட்டோவில். ஹலோ ஹலோ கேட்குதா? ஃபோட்டோவா? ஃபோட்டோவில் உங்கள் பின்னாடி நிற்கிறது. என்ன ஃபோட்டோ? அண்ணா கேட்குதா? ஹலோ ஹலோ சி என்னடா நடக்குது? டேய் ஸ்ரீ, எங்க போற? டேய் என்னடா பண்ணுற சொல்கிறா. மச்சி என்னமோ தெரியுதுடா. டேய் ஏதோ என்ன மச்சான்? டேய் மச்சி ஸ்ரீ. ஹலோ ஹலோ அண்ணே கேட்குதா? சொல்லுமா. எனக்கு இன்னொரு ஃபோட்டோ வந்திருக்குண்ணே. என்ன ஃபோட்டோ? அந்த ஃபோட்டோவில் உங்கள் பின்னாடி நிற்கிறது பவீன் அண்ணன். பவீனா? டேய் அவன் செத்து 1 வருஷம் ஆச்சடா. எப்படி மச்சி? அவன் தான் இல்லையே. அண்ணே இன்னொரு ஃபோட்டோவில் ஏதோ ஒரு பேக் இருக்கு. இரு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். டேய் இந்த பேக்கு டேய் பவீன் பேக்குடா. மச்சி எப்படிடா இருக்கீங்க? மிஸ் பண்ணீங்களாடா? நான் பண்ணேன்டா. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். நான் கண்டிப்பாக பார்க்க வைப்பேன். அப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் நான் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த கடைசி வீடியோ.
என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுடா. என் பேஷனை ஃபாலோ பண்ணாமல் தடுத்து. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்ககிட்ட பேசுகிறதையும் தடுத்து. அவங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை கொடுத்தாங்க. மேபி உங்ககிட்ட பேசியிருந்தா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு என்னமோ. ஐம் சாரி மச்சி. தப்பு பண்ணிட்டோம் மச்சான், தப்பு பண்ணிட்டோம்டா. அவங்க வீட்டில் நம்மளை விட மோசம் மச்சான். பேஷன்னு கொன்னுட்டோம்டா. டேய் என்னடா சூசைடுக்கு என்னென்னமோ சொன்னாங்கடா அவங்க அம்மா. பிடிச்சி தான் எல்லாரும் இறங்கணும். ஆனால் நம்ம ஃபேமிலிக்கே அது பிடிக்கல. இதோட முடிச்சுக்கலாம்டா. மச்சி, நீங்கள்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும்டா. நான் பண்ணுற சூசைட்னா பேஷன் இல்லாமல் லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது ஒரு வகையில் சூசைட் தான்டா. நான் தப்பு பண்ணிட்டேன். தப்புன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. பட் உங்களுக்கு நான் இருக்கேன். இப்போது இங்கே கிவ் அப் பண்ணாதீங்க மச்சி. ஃபுல்லாக இறங்க வேணாம், தூக்கியும் போட வேணாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஆவீங்க. கண்டிப்பாக. லவ் யூ ஆல் மச்சி. ஆல் தி பெஸ்ட். அன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்டு சொன்ன ஒரே காரணத்துக்காக பேஷனை கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணோம். பேக்கப்புக்கு ஒரு டிகிரி, ஒரு ஜாப், மெதுவாக இறங்கணும். இப்போ 3 வருஷம் கழித்து மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்களுக்குன்னு ஒரு பேர். லைஃப்பில் பேஷனை கிவ் அப் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பாயிண்ட் வரும். கிவ் அப் பண்ண வேணான்னு எடுக்கிற டிசிஷனுக்கு பின்னாடி 90% ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பான். உங்கள் பேஷன் மேலேயோ உங்கள் மேலேயோ அவனுக்கு அதீத நம்பிக்கை இருக்கும். வி மிஸ் யூ நண்பா.